அம்பேத்கர் தான் பௌத்தத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணங்களை விளக்குகிற போது அவர் போகிற போக்கில் சில மதங்கள் ஏன் எனக்கு வேண்டாம், ஏன் இந்த மதத்துக்கு போகிறேன் என்று விளக்குகிற போக்கில் இஸ்லாமை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இஸ்லாமிய சகோதரத்துவத்தை பற்றி விமர்சனம் செய்திருக்கிறார். இது மட்டுமே தவிர அந்த பகுதியில் மட்டும் எடுத்து போட்டு ஏதோ அம்பேத்கர் இஸ்லாமுக்கு எதிரானவர் என்று முதலில் பரப்புரை செய்து கொண்டிருந்தவர் இப்போது அம்பேத்கரை எங்களுக்கு ஆதரவானவர் என்று பேச தொடங்கி இருக்கிறார். இப்போதுதான் நாம் அதிக விழிப்போடு இருக்க வேண்டியவர்களாக, அம்பேத்கரிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு அதை பேச வேண்டியவர்களாக இப்போது இருக்கிறோம். காரணம், அம்பேத்கர் தான் மிக கடுமையாக இந்து மதவாதிகளை, இந்து மத சாஸ்திரங்களை, இந்து மத புராணங்களை மிக கடுமையாக விமர்சித்தவர், அம்பலப்படுத்தியவர் என்பது மட்டுமல்ல, நான் இந்துவாக சாக மாட்டேன் என்று உறுதியாக இருந்து மதம் மாறி போனவரை ஏதோ தங்கள் இந்து மதத்துக்கு ஆதரவானவராகவும் இந்து மத வெறி அமைப்பான இந்த RSS ஆதரித்தவராகவும் காட்டிக்கொள்வதற்கு, பொய் சொல்வதற்கு கூசாதவர்கள். எப்போதும் அவர்கள் எதற்கும் கூசியதில்லை. நேருவை பிஜேபி ஆதரித்தார் சொல்லுவார்கள், காமராஜர் காந்தி ஆதரித்தார் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதை மெல்ல மெல்ல ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அதை விளக்கி வந்தபோது திடீரென்று அம்பேத்கர் தங்களுக்கு ஆதரவானவர் என்பதாக ஏதோ ஒன்று செய்திகளை ஒரு வரியை மட்டும் உருவி போடுவதும், ஒரு செய்தியை மட்டும் சொல்லுவதும், ஒரு கட்டத்தில் பேசுவதை மட்டும் வைத்துக் கொண்டு இப்ப அப்படி ஒரு பரப்புரையை செய்ய தொடங்கி இருக்கிறார். இவர்கள் இதுவரை எடுத்த கீழ்த்தரமான முயற்சிகள் இது மிக மிகவும் கீழ்த்தரமானது. அம்பேத்கர் இவர்களை ஆதரித்ததாக சொல்லிக் கொள்வதுதான்